வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கல்வி நிறுவனத்தோட அடித்தளத்தை, அதாவது ரத்னம் குளோபல் பல்கலைக்கழகத்தோட எஜுகேஷனல் மாடல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத அவங்களோட ப்ளூ பிரிண்ட் மூலமா டீகோட் பண்ண போறோம். உயர்கல்வித்துறையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நவீன உயர்கல்வியை இயக்குற ஒரு அடிப்படையான கேள்வியோட இதை நாம ஆரம்பிக்கலாம். எல்லாருமே கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி. கிளாஸ் ரூம்ல படிக்கிற தியரிக்கும் நிஜ உலகத்துல வேலைக்கு போறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளியை எப்படி குறைக்கிறது? ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபியூச்சருக்கு தயாராக்குறது எது? இந்த கேள்விக்கு RGU, அதாவது ரத்னம் குளோபல் பல்கலைக்கழகம் என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களோட ஸ்கேல், அதாவது நாம பார்க்கணும். இப்போ அங்க கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. சும்மா இல்லங்க, இது ஒரு பிரம்மாண்டமான எஜுகேஷனல் எக்கோசிஸ்டம். இவ்ளோ பெரிய நம்பர்ஸை மேனேஜ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இவ்ளோ பெரிய நம்பர்ஸை வச்சுக்கிட்டு குவாலிட்டி கொடுக்க முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இது வெறும் நம்பரா இல்லாம ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட்டா மாறும்பொழுதுதான் அதுக்கு உண்மையான வேல்யூ கிடைக்குது. அதைத்தான் அவங்களோட 98% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்ல இவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம் தாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட சமீபத்திய மைல்கல். UGC 2023 விதிமுறைகளுக்கு கீழே தமிழ்நாட்டிலே முதல் முறையா அதிகாரப்பூர்வமா ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமா, அதாவது டீம் டு பி யூனிவர்சிட்டியா அவங்க உருமாறி இருக்காங்க. சரி, ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இப்படி உருமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இவங்களோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இவங்களோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன், QS பிளாட்டினம் ரேங்கிங், NAAC ++ அங்கீகாரம், அப்புறம் தொடர்ந்து 9 வருஷமா NIRF ரேங்கிங்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இதுதான் உலகளாவிய அளவுல 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களோட அவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்டா அமைஞ்சிருக்கு. 1997ல தொடங்கின இவங்களோட பயணத்தை திரும்பி பார்த்தா ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான குளோபல் ஹப்பா அவங்க மாறி இருக்காங்க. இப்போ பெருமைக்குரிய நிகர்நிலை பல்கலைக்கழகமா உருவெடுத்து வரப்போற 2026 அட்மிஷனுக்காக 120க்கும் மேற்பட்ட புதுமையான ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அப்படி இந்த 120க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸை எப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க? வாங்க அந்த RGU வேவை டீகோட் பண்ணுவோம். இவங்களோட எஜுகேஷனல் சிஸ்டமை 6 முக்கியமான தூண்களா பிரிக்கலாம். இதுதான் தி RGU வே அப்படின்னு சொல்றாங்க. அகாடமிக் குவாலிட்டி, இன்னோவேஷன், குளோபல் பெர்ஸ்பெக்டிவ், இண்டஸ்ட்ரி கனெக்ட், ஃபியூச்சர் ரெடி ஸ்கில்ஸ், அப்புறம் ஒரு எக்ஸலன்ட் கல்ச்சர். இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த சிலபஸ் எல்லாமே வெறும் ப்ரொஃபசர்ஸால மட்டும் உருவாக்கப்படல, கார்ப்பரேட் கம்பெனிஸ் கூட சேர்ந்து நேரடியாக டிசைன் பண்ணப்படுது. இன்னைக்கு வெறும் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை வாங்க முடியாதுன்னு நமக்கே தெரியும்ல. அதனால தான் இவங்க டிகிரியோட நிறுத்திக்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது AI, கிளவுட் கம்ப்யூட்டிங், சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் லீடர்ஷிப்னு எக்ஸ்ட்ராவா ஃபியூச்சருக்கு தேவையான சர்டிஃபிகேஷன்ஸோட வெளியே வர்றதை அவங்க உறுதி பண்றாங்க. அடுத்ததா தொழில்துறையோட முழுமையா ஒருங்கிணைக்கப்பட்ட இவங்களோட கேம்பஸை பத்தி பார்க்கலாம். இது ஒரு சாதாரண காலேஜ் கிடையாதுங்க. இந்தியாவோட முதல் முழுமையான இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் இன்ஸ்டிடியூட். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, IT கம்பெனிஸ் வேலை செய்யற அதே எக்கோசிஸ்டம்குள்ள நீங்களும் படிக்கிறீங்க. ஒரு பெரிய டெக் பார்க்கையும் யூனிவர்சிட்டி கேம்பஸையும் ஒண்ணா இணைச்சிருக்காங்க. இந்த கேம்பஸ் அமைப்பை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா நமக்கு அதோட வேல்யூ புரியும். SEZ டெக் பார்க்ல 30க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ், 8,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம புது ஐடியாஸ்க்கு சீட் ஃபண்டிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அடல் இன்குபேஷன் சென்டர், அப்புறம் 50க்கும் மேற்பட்ட டீப் டெக் ரிசர்ச் சென்டர்ஸ் அங்க இருக்கு. அதாவது காலையில காலேஜ்ல தியரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு மதியமே அதே கேம்பஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனில ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம்ல ஸ்டூடெண்ட்ஸை விட்டா என்ன நடக்கும்? அதான் நிஜ உலகத்துல அவங்க ஏற்படுத்துற தாக்கம். முதல்ல ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் AI ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன ஹெல்த் AI பத்தி பார்ப்போம். இது கிராமப்புறங்கள்ல இருக்கிற 12 கிளினிக்குகள்ல நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்க பயன்படுற ஒரு சூப்பரான AI பிளாட்ஃபார்ம். குறிப்பா சொல்லணும்னா இது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2026ல வின் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அடுத்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரோவோட ரிசர்ச் கிராண்டை யூஸ் பண்ணி கிரீன் கிரிட் அப்படிங்கிற சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. கரண்ட் வசதியே இல்லாத ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு பவர் சப்ளை பண்ற ஒரு போர்ட்டபிள் சோலார் மற்றும் விண்ட் ஹைபிரிட் சிஸ்டம் இது. செம ஐடியா இல்ல? ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சலச்சவங்க இல்ல. அவங்க FinMind அப்படிங்கிற ஒரு மிஷின் லேர்னிங் பர்சனல் ஃபினான்ஸ் டூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்பால 2026ஆம் ஆண்டின் சிறந்த ஸ்டார்ட் அப்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் பேங்கிங் செக்டரை இவங்கள திரும்பி பார்த்திருக்காங்க. கடைசியா பிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் சயின்ஸையும் AIயும் மிக்ஸ் பண்ணி கியூர் மூவ்ங்கிற ஒரு ஸ்மார்ட் வேரபிள் டிவைஸை உருவாக்கியிருக்காங்க.
இது ரியல் டைம் ஏஐ மோஷன் ட்ராக்கிங் மூலமா நோயாளிகளுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப ஈஸியா கைட் பண்ணுது. இதுக்கு தேசிய கண்டுபிடிப்பு விருதும் கிடைச்சிருக்கு. இந்த தொடர்ச்சியான வெற்றி கதைகள் கல்வியின் எதிர்காலத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த உலகளாவிய வளர்ச்சியை கோயம்புத்தூர்ல ஆழமா வேரூன்றி இருக்கிற ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலியின் இயக்குனர் டாக்டர் மகேந்திரன் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த மைல்கல் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்ட கனவு, நம்மளோட அர்ப்பணிப்பு, அப்புறம் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிற நம்மளோட உறுதிப்பாட்டை காட்டுதுன்னு அவர் சொல்றது அந்த சமுதாயத்தோட அவங்களுக்கு இருக்கிற இயல்பான இணைப்பை காட்டுது. அந்த உள்ளூர் பெருமைக்கு ஈடா ரத்தினம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் மதன் செந்தில் அவங்களோட ஒரு பிரம்மாண்டமான தத்துவமும் இங்க இருக்கு. கற்றுக்கொள்ளவும் கற்றதை மாற்றிக்கொள்ளவும் மீண்டும் புதிதாக கற்றுக்கொள்ளவும் முடிஞ்சவங்களுக்கு தான் எதிர்காலம் சொந்தம்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார். அதாவது எவ்வளவு வேகமா நம்ம அடாப்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் இந்த காலத்துல மிக முக்கியமான ஸ்கில். இது நம்மள இந்த எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு கொண்டு வந்திருக்கு. ரத்னம் குளோபல் பல்கலைக்கழகம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை எப்படி எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறாங்கன்னு நாம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் லேர்ன் பண்ணவும் அன்லேர்ன் பண்ணவும் திரும்பவும் ரீலேர்ன் பண்ணவும் தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.